அவங்க லைஃப்ல வந்து நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸ் கிட்ட சில விஷயங்கள் ரொம்ப நமக்கு டவுனா இருக்கிற ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அழுகுற மாதிரி ஒரு தருணம் வரும்போதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து மறைச்சிருப்போம். சோ அப்படி நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட சில விஷயங்கள் அது வந்து ஃபீல்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு நெகட்டிவா இருக்கட்டும், உங்களுக்கு டவுனா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஹர்ட் ஆகி நீங்க இருக்கிறீங்க ஆகட்டும், அத நீங்க மறைச்சிருப்பீங்க. பட் அவங்க வந்து அத வந்து ஏதோ இந்த பொண்ணுக்கு சரியில்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. அப்போ உங்ககிட்ட கேட்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சொல்லணும்னு தோணுமா? இல்ல இது வேண்டாம் அப்படின்னு அந்த குமுறிட்டு வரும்ல, அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும்? அப்போ அங்க காமிச்சுக்க முடியாது அவங்க கிட்ட. சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ஹர்ட் ஆயிருவாங்க. அப்ப நம்ம இத சொன்னா நான் இப்ப சொல்லிட்டு போயிருவேன். அவங்க ஒரு 10 டேஸ் உட்கார்ந்து அத பத்தி யோசிப்பாங்க. அதனால நான் நெறைய விஷயங்கள் அம்மா கிட்ட வந்து பெருசா எனக்கு கஷ்டமா இருக்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க ரொம்ப டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ பிரச்சனை இவளுக்கு. ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க டப்புன்னு. அந்த இடத்துல சொல்லாம ஏதோ ஒண்ணு சமாளிச்சுட்டு அமைதியா உள்ள வந்துருவேன். அப்ப உட்கார்ந்து ஐயோ! சொல்ல முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் தான் பண்ணுவேன். வேற சூ எதுவும் பண்ண முடியாது. சூப்பர் பவி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க ஏன் வந்து உங்கள எல்லாருக்கும் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்லாம் சொல்றாங்கன்றதுக்கான இந்த 2 கொஸ்டின் ஆன்சர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, எதெல்லாம் நாங்க பண்றோம். ம். நீங்களும் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து ஓகே நம்மள மாதிரி ஒரு பொண்ணுடா அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாரும் ஆ, இப்படிதானே பண்ணுவாங்க. நாங்க உங்கள ஸ்பெஷலா பேசுவோங்க. ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க நடுவுல? சரிங்க. ஓகேங்க. ஓகேவா? நான் வந்து கடைசியில ஒரு 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 கவிதையோட நான் சொல்லி ஆ, முடிக்கிறேன். ஆ, நான் வந்து ஆ தமிழ் லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஆ, ஆல இருந்து ஆ. ஔ வரைக்கும் நான் வந்து ஒரு ஓ! இது சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆ, ஐயோ அந்த முகம். ம், ஆ, ஆஹா என்ற கண்கள். ம், ஈ, இதயமும் பறக்கின்றது. ம், ஈ என்ற சிரிப்பு. ம். உன் அழகில் தலை சாய்ந்த பைசா கோபுரம். ம்ஹ்ம். ஊரே தேவதை என்றது. ம். எண்ணங்கள் அழகானது. ஆ. ஏனோ ரசிக்கின்றேன் அவளை. ம். ஐந்தும் அடங்கியது. ஓ! ஒரு நிலா. ஆ. ஓர் பொக்கிஷம். ம். ஔவையின் கவிதை. ஓ! அதுதான் நம்ம பவித்ரா. அவ்வளவுதாங்க. தேங்க் யூங்க. சூப்பருங்க. ஓகே பவி. கீழ நெறைய பேர் உங்களுக்காக பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் லவ் நெறைய யூ டைம் கங்கா. எடுத்துக்க தேங்க் யூ, விரும்பல. தேங்க் யூ. லவ் யூ டூ பவி. தேங்க்யூ கங்கா. as யூஷுவல் மாஸ் கலக்கிட்டீங்க. என்னது நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஃபிலியோ ஆண்டோனி இருக்காங்க. ஃபிலோ ஆண்டோனி. ஒரே ஒரு ஐடி ரெஜினா சொல்லுங்க. மேரின்னு ஒரு ஐடி இருக்கா? நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா? எங்க இருக்காங்கன்னு? ரெஜினா மேரி. நான் செக் பண்றேன். ஓகே, ஓகே. சாரி, நான் செக் பண்றேன். ஓகே. சொல்லுங்க. ஹலோ. ஹாய் பவி, சகோ. ஓகே, உங்களுக்காக நான் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்னன்னா, ரத்தத்தின் ரத்தமே, ஆ. எங்கள் எங்கள் இனிய உடன் பிறப்பே, ஆஹா. எங்கள் வீட்டு ஏஞ்சல், எங்க வீட்டு பொண்ணு, லேடி டாஸ்க் பேஸ், காட் பிளஸ் யூ, ஸ்டே பிளஸ்ட், ஸ்மைல் அண்ட் கீப் ஸ்மைலிங் மைல்ஸ் யூ கோ, ஆல் தி பெஸ்ட் சகோ. தேங்க் யூ சோ மச் சகோ. நன்றிகள். என்னைக்குமே சந்தோஷமா சிரிச்சிட்டே இருங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுங்க, சிரிங்க. கண்டிப்பா. தேங்க் யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபிலோ. பவி, அந்த ரெஜினா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு அவங்கள ஆட் பண்ண முடியல, ஏரர்னு சொல்லுது. ரெஜினா நீங்க ஸ்பேஸ் லீவ் ஆகிட்டு திருப்பியே வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்களேன். அப்ப முடியும்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஏரர்னு ஷோ பண்ணுது. ஆமா, நீங்க செட்டிங்ஸ்ல கிளியர் கேட்ச் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு திரும்பி ரீசெட் ஆகும். ஸோ ஈஸியா இருக்கும் நீங்க வர்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு எலிமெண்ட் இருக்காரு. எலிமெண்ட் பேசுங்க. ஹாய் ஹாய், பவி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா நான் லாஸ்ட் டைம் பேசினேன் உங்ககிட்ட, ஞாபகம் இருக்கா? பவித்ரா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால. ஓகே. அதுதான். ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஓகேங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இன்ஸ்டால இந்த மாதிரி போட்டிருந்தேன், இந்த மாதிரி பவித்ரா ஸ்பேஸ் வராங்க அகைன் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு. அது ஏகப்பட்ட டிஎம்ஸ், நான் இந்த மாதிரி வர முடியாது, எங்களுக்காக நீங்க பேசுறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இன்டர்வியூ போவீங்களாம்.
சரி. இன்டர்வியூஸ் போய் நிறைய ஸ்பீச் எல்லாம் கொடுப்பீங்களாம். ஓ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நிறைய போட்டோ ஷூட்ஸ் பண்ணி நிறைய ரீல்ஸ் எல்லாம் போவீங்களா இன்ஸ்டால ஆக்டிவா இருப்பீங்களா? சரி. அதுக்கப்புறம் முத்துப்பாவி அந்த காம்போ நல்லா இருக்குமா? டாம் அண்ட் ஜெரி காம்போ. வேற என்ன? அவ்வளவுதான். நிறைய லாட்ஸ் ஆஃப் லவ் உங்களுக்காக இன்ஸ்டால வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் பெரிய பெரிய லவ் கொடுத்தேன்னு சொல்லிடுங்க. சீக்கிரமா இன்ஸ்டா பக்கமும் வந்து லைவ்ல எல்லாரையும் சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. இதுவும் சொன்னாங்க, லைவோட வந்துட்டாங்க, சொன்னாங்க. வரேங்க, உங்களுக்காக ஒண்ணுன்னா பண்ணி தரேங்க. அவ்வளவுதான். நிறைய போட்டோ ஷூட்ஸ் பண்ணுங்க. எங்களுக்கு ரீல்ஸ்க்கு எடிட் பண்றதுக்கு நிறைய வேணும். சரிங்க சரிங்க. ஆக்சுவலி நான் ரீல்ஸ் கூட ஷேர் பண்ணேன் எடிட்ஸ் எல்லாம். நீங்க லைக் கூட பண்ணிருக்கீங்க. பண்ணிருப்பேங்க, பாத்திருப்பேன். தேங்க் யூ. இன்னொரு டைம் என் அக்கவுண்ட் சொல்லிடுறேன், பவித்ரா எக்ஸ்பிரஸ். ஓகேங்க, தேங்க் யூங்க. தேங்க் யூ எலிமெண்ட். ஓகே நெக்ஸ்ட் ஸ்ரூ ஒரே நிமிஷம். கிரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருப்பாங்க பாருங்க. ஆமா, அவங்க ரொம்ப ட்ரை நேரமா பண்ணி இல்ல நான் ட்ரை ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். கொடுக்குறாங்க. 4 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். அவங்க மேல வந்துட்டு ஓகே வந்துட்டு ஓகே கீழ போயிடுறாங்க. அப்படியா? ஓகே ஓகே, நீங்களும் கிளியர் கேட்ச் கொடுத்துருவாங்க கிரு. ஆமா. லைக் திருப்பி வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆனா ஸ்பீக்கர் நீங்க கிருவுக்கு பேசலாம் கண்டிப்பா. வந்துட்டு இந்த என்னது வைஃபை இஷ்யூ போல. ஏன்னா மேல வந்துட்டு கீழ போயிட்டே இருக்காங்க லிசனருக்கு. சோ ஓகே 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 ட்ரை. ஓகே மேடி, நீங்க பாடுறீங்களா? பாத்தீங்களா வருதா ஐடில? அதான் ரெஜினா மேரி வந்து ஏரர்னு காமிச்சிச்சு. இப்போ திருப்பி ட்ரை பண்றேன், பாக்குறேன். இப்ப வராங்க. மேல வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல. ஓ இல்ல, திருப்பியும் ஏரர்னு காமிக்குதே. ரெஜினா உங்களுக்கு திருப்பியும் ஏரர்னு காமிக்குது. ஸ்ரூ எனக்கு சென்ட் பண்றீங்களா? நான் செக் பண்றேன். எனக்கு காட்ல ரெஜினா. ஓகே, நான் அந்த அக்கவுண்ட் அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே, நான் செக் பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்குள்ள பேசுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜனனி அப்புறம் இல்ல பிரபு தரணி இருக்காங்க. பிரபு தரணி பேசுங்க. பிரபு தாரணி. ஹலோ, ஹாய். நல்லா இருக்கீங்களா பவிமா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க பாப்பா தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தூங்கிட்டா. அன்னைக்கும் உங்களுக்கு பேசியிருந்தேன் போன ட்ரிப் வந்தாலையும். இன்னைக்கும் பாப்பாவை எழுப்பி பார்த்தேன், தூங்கிட்டா. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. விடுங்க தூங்கட்டும். அவ சொல்லிதான் நான் உங்களுக்காக இப்போ ஒரு பேஜ் ஓபன் பண்ணேன், மை அழகி பவி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால. தேங்க்யூங்க. அது இப்பதான் ஒரு 2 வாரமா ஓபன் பண்ணி உங்களுக்கு டிஎம் பண்ணிட்டே இருக்கு. நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்ல. சாரி, நான் டிஎம் அதுதான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு ஒருத்தர்கிட்ட பேசலனா கஷ்டமா இருந்தா. அதான் நான் சொன்னேன், பவியத்தை பிஸியா இருப்பாங்கடா, என்னைக்காவது ஒரு நாள் பாப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவ அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. நான் பாக்குறேன். என்ன படிக்கிறாங்களா உங்க பாப்பா? அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். நாங்க வந்து பிக் பாஸ் வீட்ல ரெகுலரா பாத்துட்டே இருப்போமா, அதனால அவன் அந்த ஏஞ்சல் டாஸ்க்ல இருந்தே அவளுக்கு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதுல இருந்து வந்து பவியத்தன்னு என் மகனும் சரி என் மகளும் சரி சொல்லிட்டே இருப்பாங்க. தமிழ்ல என்னுடைய அழகி பவின் வச்சிருக்கீங்களே, அதான் உங்க பேஜா? எனக்கு ஆமா, என்னுடைய அழகி பவின்னு சொல்லிட்டு இந்த கிரீடம் வச்சு. பாப்பாக்கு நான் வாய்ஸ் நோட் அனுப்புறேன், நீங்க தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ரொம்ப தேங்க்யூ. நீங்க இப்ப ரீசெண்டாவே ஒரு பாப்பா கூட யூனிஃபார்ம்ல நீங்க போட்டோ போட்டிருந்தீங்க. அதை பார்த்து கூட பாருமா அவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்கடா, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம். ஐயோ, நீங்க இவ்வளவு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவள்கிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்யூ. படிக்கும்போது ஆமா, நாங்க வீட்டுல என்ன ரெகுலரா 24 hours ஓடிக்கிட்டே இருக்கும். அது அதனால அவங்க பார்க்க பழகிட்டாங்க. போன்லாம் கொடுக்க மாட்டோம், வைஃபை கனெக்ஷன் பண்ணி பிக் பாஸ்க்காகவே டிவில போட்டு விட்டு பார்த்துட்டு இருந்தோம். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. உங்ககிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. தேங்க்யூ. லவ் யூ so much. தேங்க்யூமா, ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரபு தரணி. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து நமக்கு மெர்சி இருக்காங்க. மெர்சி நீங்க பேசுங்க. ஹாய் பவி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் வந்து நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். த்ரூ அவுட் யுவர் லைஃப் ஹாப்பியா இருக்கணும். மை பிரேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ. அப்புறம் இது நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, அந்த 100 ஆண்டு காலம் வாழ்க்கை சாகு வந்து எப்ப பண்ணேன்னு தெரியலன்னு. அது வந்து ஃபேக்டரி டாஸ்க் முடிஞ்ச உடனே டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே பிக் பாஸ்க்காக பண்ணீங்க. ஓகே.
தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஃபன்னியா ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன், அது ஆல்ரெடி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் கேட்கறேன். உங்களை நிறைய பேர் சொல்றாங்களா குட் சோல் ஏஞ்சல் அப்படிலாம் சொல்லும்போது உங்க மைண்ட் வாய்ஸ் வந்து ஹாப்பியா ஃபீல் ஆகுமா, இல்லைன்னா ஐயோ இந்த ஐயோ வச்சுதான் நம்ம இப்ப ரொம்ப என்ன இதை கஷ்டப்படுறோம்? நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா, எடுத்துக்கிட்டா என்ன பின் விளைவுகள் வரும் அந்த மாதிரி இருக்கு. அந்த ஓகே ஓகே, குட் இது மட்டும் சோலுக்கான எனக்கு கிரைட்டீரியா தெரியல, அதனால கொஞ்சம் இப்ப நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படி இருக்கும். ஓகே ஓகே. அது இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்ப எல்லாருமே வந்து அவங்களுக்கு நல்லதா, அவங்க ஃபேமிலிக்கு இல்ல அவங்க பிடிச்சவங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க. பட் நம்ம ஹர்ட் பண்றவங்களுக்கு திரும்ப நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம அதே அன்பை கொடுக்குறீங்கல்ல, அதனால அவங்கள குட் சோல் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாங்க, இருக்கலாம். நிறைய வாட்டி அவங்க என்ன ஹர்ட் பண்றாங்களானே எனக்கு தெரியாது, அதனால கூட உங்களுக்கு எல்லாம் அப்படி தெரியலாம். ஓகே. இல்ல நான் அது ரொம்ப யோசிப்பேன். ஐயோ இவங்க வந்து நீங்க நிறைய கொஸ்டின் ஆக்சுவலா நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்றீங்க, நீங்க கொஸ்டின் எல்லாம் கரெக்டா தான் கேப்பீங்க. பட் அவங்க சமாளிக்கிறதுக்காக ஒரு ஆன்சர் சொல்லுவாங்களா, நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்துருவீங்க. என்ன ஆமா, இவங்க எது அந்த சொன்னாலும் நம்பிடுறாங்க, ஆன்சரே இவ்வளவு இன்னோசென்ட்டா இருக்காங்க. அதுதாங்க என் பிரச்சனையே, அதாங்க நம்பிடுவேங்க. பட் அப்படி இருக்கிறதால நிறைய பேர் கிராண்டடா யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. இப்ப என்ன வேணா செஞ்சுட்டு திரும்ப ஆமா, லாஸ்டா சாரி சொன்னா பவி தானே, அடி பவி வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன். அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணி, ஏன்னா திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும் லைஃப்ல. உங்க இன்ஸ்டா ஸ்டோரியிலும் பார்த்துருந்தேன், அதுக்கு ரிப்ளை பண்ணிருந்தீங்க. பட் இருந்தாலும் ரியல் லைஃப்ல அது கஷ்டம் தானே. நம்மள ஒருத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, லாஸ்டா வந்து சிம்பிளா சாரின்னு சொல்லிடுவாங்க. உங்க வாய்ஸ் சாரின்னு பிரேக் சொன்னதுக்கு அப்புறம் ஆகுது. நார்மலா ஆமா மெர்சி, உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரொம்பவே பிரேக் ஆகுது இப்போ. ஃபாஸ்டா போகுது, பிரேக் ஆகுது. ஸ்டார்டிங்ல ஸ்லோவா ஓகே பேசுங்க. இருந்துச்சு, இப்போ ஓகே. கேக்குது கேக்குது. இப்போ இப்போ கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே. அதான் இப்போ சாரின்னு சிம்பிளா சொல்லிட்டாலுமே நீங்க திரும்பவும் பழைய மாதிரியே பேசுறீங்கல்ல, உங்களை யூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் திரும்ப எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது ரொட்டீனா நடந்துட்டே தானே இருக்கு. அது இப்போ என்ன சொல்றது, அது எனக்கு வந்து என்னால அப்படி பேச முடியல. அவங்க நம்மள ஹர்ட் பண்றாங்க தான் தெரிஞ்சோ ஓகே, அது அவங்களோட சிச்சுவேஷன், நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலான்னு தான் தோணுது. அதனால வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து இவ ரொம்ப நல்லவளா நடிக்கிறா, இல்ல இவ வேஷம் போடுறா அப்படின்னு தோணலாம். ஆனா அதுதான் என்னால முடியல. நிறைய நானே கொஸ்டின் பண்ணிக்குவேன் என்ன நானே. இப்படி நம்ம ஏன் இருக்கோம், இப்பெல்லாம் நம்ம ஏன் இருக்கக்கூடாது, ரொம்ப நமக்கு தெரியுது நம்மள வந்து தப்பா தான் பேசுறாங்கன்னு, ஆனா ஏன் நம்மளால எதிர்த்து பேச முடியல, எங்க அவங்க ஹர்ட் ஆயிருவாங்களோன்னு நிறைய நிறைய யோசிப்பேன். ஆனா இப்போ இப்போ ஓகே, ஓரளவுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா கொஞ்சம் விலகி நிக்கிறேன், அவ்வளவுதான். கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பட் அடி வாங்குறது எப்பயும் போலதான், அது ஒரு பக்கம் எப்பயாவது நடந்துட்டு இருக்கோம். அது நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மன்னு அக்செப்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வரணும்னு நான் நினைச்சேன். அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு வந்திருக்கு. அது மூலியமா அத வச்சு அப்படியே ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இதான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், இத நம்ம கூலா எடுத்துக்கலாம். இது அவங்க, இது நம்ம, அப்படி எடுத்துக்குவேன். ஓகே. இன்னொரு क्वेश्चन, ஆஃப்டர் பேபி வந்து வீட்ல என்ன சொன்னாங்க? ஹலோ, வீட்ல என்ன சொன்னாங்களா? ஹலோ, ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணாங்க. பட் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்க இப்படி பண்ணிருக்கணும் இல்ல இத ஏதாவது ஃபீல் பண்ணாங்க அந்த ப்ரௌடா மாதிரி? எங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்க அம்மாக்கு வந்து வானத்தையே நான் வளைச்சு எடுத்துட்டு வந்து வச்சா கூட ஏதாவது 2 தப்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன, எங்க பாட்டி எல்லாரும் பயங்கர ஹாப்பி, எங்க அம்மாவும் பயங்கர ஹாப்பி தான். ஆனா என்னன்னா, நீ நிறைய பேசியிருக்கணும், நீ சண்டை போட்டிருக்கணும், நீ பாட்டு அமைதியா இருந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அவங்க சொன்ன கம்ப்ளைண்டா இருந்தது. ஓகே ஓகே. இன்னொரு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. உங்க இமெயில் ஆப்ஷன் இன்ஸ்டா பேஜ்ல ஆட் பண்ணலாம். லைக் நீங்க டிஎம் வந்து பார்க்க முடியாது, பட் மெயில்னா நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல செக் பண்ணலாம்ல, அந்த மாதிரி. டெக்ஸ்ட் பண்ணுமா டிஎம்க்கு? இல்ல உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல இமெயில் ஆப்ஷன் ஆட் பண்ணல, அது கேக்குறேன். இஃப் பாசிபிள் அது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். என்ன ட்ரை பண்ணும்? இமெயில் ஆப்ஷன் எனேபிள் இல்ல உங்க. ஹலோ, வாய்ஸ் ஆமா பிரேக் ரொம்ப ஆகுது. பிரேக் ஆகுது மெர்சி. பட் ஓகே, நீங்க கொஞ்ச நேரம் மேபி இருந்துட்டு மித்த பேசட்டும். இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
இந்த மாதிரி உங்க இமெயில் ஐடி அதுல அவங்க இதுல ஆட் பண்ணுவீங்களாம். ஓகே. அது ஈஸியா இருக்கும் மெசேஜ் பண்றதுக்கு. இமெயில நீங்க ஃப்ரீ இருக்கப்ப செக் பண்ணுவீங்களாம். அதனால அவங்க ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. இமெயில் ஐடி மட்டும் அதுல அதான் டிஎம் பண்றாங்களே எல்லாரும். அது இல்லாம நான் இமெயில் ஐடி மென்ஷன் இல்ல பண்ணேன். சிலப்போ டிஎம்ல அந்த உங்களுக்கு நிறைய டிஎம்ஸ் வரதுனால ஸ்டக்கா இருக்கனால அது சிலப்போ வராது. அந்த ஒரு ஓகே ப்ராப்ளம் ஓகே இருக்கு. ஓகே அதனால இஎம்னா இதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்றாங்க. ஓகே ஓகேங்க ஓகேங்க ட்ரை பண்றேன் கண்டிப்பா. தேங்க்யூ மெர்சி. தேங்க்யூ பவி. பாய். லவ் யூ. லவ் யூ மெர்சி. பை. ஹலோ சிவா ப்ரோ சொல்றீங்களா? சரி நான் பேசுறது கேக்குதா பவி? கேக்குது. ஓகே சரி. தெரியல சிவா ப்ரோ பேசுறது கேட்கல எனக்கு. சிவா ப்ரோ பேசுறீங்களா? ஓகே பரவாயில்ல. ஹக்கு உங்களுக்கு சிவா கோஹோஸ்லியா காமிக்கிறாங்க? ஹக்குவும் காணும். ஓகே பரவாயில்ல. என்னது நெக்ஸ்ட் வந்துட்டு கிரு இருக்காங்க. ஃபைனலி மேலே வந்துட்டாங்க. கிரு நீங்க பேசுங்க கிரு. ஹாய் ஹாய் பவி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். உங்க பெரிய ஹலோ. ஐயோ பிரேக் ஆகுது. ஹலோ கிரு ஹலோ பிரேக் ஆகுது. கேக்குதா? இப்ப கேக்குது. ஹலோ அச்சோ ஹலோ திருப்பியும் பிரேக் இப்பதான் ஆகுது. கேக்குது. லவ் யூ so much பவி. லவ் யூ கிரு. தேங்க்யூ. ஏஞ்சல் டாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றிங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. எனக்கும் தெரியலங்க, அதை பத்தி தெரிஞ்சோட்டே சொல்றேங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னோட டிஎம் கொஞ்சம் பாருங்க பவி. நீங்க இன்வைட்டே அக்செப்ட் பண்ணல இன்ஸ்டால. நான் அதான் சொல்றேன்ல, எல்லார் டிஎம்மும் பார்க்க முடியாதுன்றதுனாலதான் பார்க்கல. லைக் அக்செப்ட் பண்ணல. எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணணும். ஒருத்தர் 2 பேருக்கு பண்ண முடியாதுன்னு தான் பண்ணல. நான் பாக்குறேன், கொஞ்சமா பாக்குறேன் கண்டிப்பா. பவித்ரா ஜனனி .டைரிஸ் என்னோட ஐடி. ஓகேங்க நான் பாக்குறேன். தேங்க்யூ. ஓகே பாய் பவி. பாய் லவ் யூ கிரு. so லவ் much. யூ. தேங்க்யூ கிரு. ஓகே நெக்ஸ்ட் ஓகே பவி, நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்கிறதுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரேவதி வந்துட்டு சொல்லியிருக்காங்க, பவி என்னது எப்படி வந்து லைக் நீங்கள் மற்றவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறப்பையும் நீங்கள் ரொம்ப காம் அண்ட் கம்போஸாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு பவி சித்ரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப அழகு, உங்க மனசு ரொம்ப அழகு, லவ் யூ பவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தேங்க்யூ so much. அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, லைக் ஃப்ரீஸ் டாஸ்க் எல்லாம் உங்க ஃபேமிலி வந்தப்ப உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, என்னது சமந்தா அக்கா வருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா, வந்தப்ப உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கேட்டாங்க. லைக் உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னமோ உலகத்தையே பார்த்த மாதிரி இருந்தது அப்போ. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. நமக்காகன்னு பேச யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்த டைம் வந்து வாங்கடா பாத்துக்கலாம்டா, எத்தனை பேர்னாலும் வாங்கடா அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. நம்ம எவ்வளவு மிஸ் பண்றோம், நமக்கு எல்லாரும் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்காங்க இவ்வளவு நாள் லைஃப்ல. சோ இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கும் போது அந்த லவ் எல்லாம் அப்படியே அடைச்சு வச்சதெல்லாம் அப்படியே கொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஜாஸ்தி லவ் கொடுத்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இமோஷனலா, ரொம்ப கனெக்டடா, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் வந்து விவிதா வினோ பிரபான்னு இருக்காங்க. பேசுங்க. ஹலோ ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விவிதா ஹியர். ஞாபகம் இருக்கு. இருக்கா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பவிமா. உங்க நல்லா வீட்ல? இருக்காங்க. பவிமா, உங்க ஃபேன் பேஜஸ்க்காக இன்க்ளூடிங் மீ அண்ட் மோஹிதா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா,
நிறைய நிறைய போன்ல எடிட்ஸ்ல எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க. அவளும் படிச்சுட்டு இருக்கா, நீங்களும் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் ஸ்டடீஸ்ல, ஹெல்த்ல, ஃபேமிலில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மக்களே. நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், எப்பவுமே உங்களுக்காக இருப்பேன். அப்பப்போ வந்து என்ன பாருங்க, எப்பவுமே பாத்துட்டு இருக்கீங்க நீங்க. எனக்கு பயமா இருக்கும் சம்டைம்ஸ் உங்களை பத்தி யோசிக்கும் போது, என்னடா இப்படி எங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எடிட்ஸ்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு, இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கா? நான் சொன்னதெல்லாம் நீ மதிக்கல, இப்ப வந்து இதை மட்டும் கேக்குறல நீனு. மதிக்கிறேன், நீங்க எது சொன்னாலும் மதிக்கிறேன். அண்ட் நான் சொல்லியா நீங்க நான் ஆக்சுவலி இதை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் மீட் பண்ண வந்தப்போ நான் இது மென்ஷன் பண்ணலாமா தெரியல, பட் நான் கண்டிப்பா பண்ணி ஆகணும். எனக்காக ஒரு ஃபேனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்க அவ்வளோ நேரம் அன்னைக்கு வெயிட் பண்ணி அவ்வளோ பேஷண்டா இருந்தீங்க. ஸோ அது நிஜமாவே எல்லாருக்குமே அந்த மனசு வராது. அண்ட் எனக்காக நீங்க கொடுத்த கிஃப்ட்ல இருந்து எல்லாமே வந்து ஸ்டில் நவ் என்னால கடைசி வரைக்குமே லைஃப்ல மறக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் தேங்கிங் காட் இந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் என் லைஃப்ல வந்ததுக்கு. அண்ட் நிறைய டைம்ல நீங்க என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்திருக்கீங்க, எப்பவுமே நீங்க இருப்பீங்க. அண்ட் நான் மலரை ரொம்ப மிஸ் பண்றேன். ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிக் பாஸ் ஓகே ஃபைன், பட் இருந்தாலும் மலரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். முடிஞ்ச மலரோட வீடியோஸ் லைக் அந்த மாதிரி ஏதாவது ரீக்ரியேஷன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, ஏன்னா நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் மலரை. கண்டிப்பா ஏதாவது பண்ண முடியும்னா நான் கண்டிப்பா பண்றேன். ஏன்னா நான் அப்போத்துல இருந்தும் இப்போ வரைக்குமே மலருக்கு தான் அடிக்ட் ஆனேன். ஸோ அதை என்னால மறக்கவே முடியாது. ஸோ எப்பவுமே ஹாப்பியா இருங்க. அண்ட் வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க, தேங்க்யூ. ஆக்சுவலா உங்க வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வருது, அவங்களும் உங்களுக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க சொல்றது கேட்டு நம்பி உங்களுக்காக கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம் தெரியுமா. அதுக்காக நான் வெயிட் பண்ணதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. இருந்தாலும் அவ்வளவு நேரம் டிலே பண்ணதுக்கு ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும், பரவாயில்ல. தேங்க்யூ சோ மச். ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, புரியுதா? உங்க கவிதை ஓகே பவிமா, உங்க கவிதை இருக்கா? நான் கொடுத்தது இருக்கே, பத்திரமா எல்லாமே வச்சிருக்கீங்களா? பத்திரமா இருக்கு. நான் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி உங்களுக்கு நான் மோஹிதா பண்ண மாதிரியே நிறைய வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். அடிதான் வாங்கிருப்பீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி. எத்தனை வாட்டி சொல்றது நான் எதுவும் வாங்க மாட்டேன்ட்டு. அவங்க கேக் கொடுத்துட்டாங்க, நான் அது கூட குடிக்க முடியலையேன்னு வருத்தத்துல இருக்கேன். உங்க பர்த்டேக்கு சென்ட் பண்ணணும்னு இருக்கோம். போராடி உங்க ரெண்டு பேரையும் நான் மேனேஜ் பண்றதுக்குள்ள நான் ஏதாவது புதுசா படிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்க. கலெக்டர் மேடம்லாம் எப்பவுமே கெத்துதாங்க, உங்களால சமாளிக்கிறதா. ஓகே ஓகே, லவ் யூ சோ லவ் யூ, தேங்க் யூ. லவ் யூ விவிதா மட்டும் ஒரே ஒரு லவ் யூ விவிதா, தேங்க் யூ so much. பை 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 பை. இருங்க. அக்கு ஆமா. அக்கு சிவாவை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கோர்ஸ்ல இருந்து திருப்பி கொடுங்க, பக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு சத்யா இருக்காங்க. சத்யா நீங்க பேசுங்க. சத்யா ஹலோ. சத்யா நீங்க பேசுறீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே கேட்கல. இது ரெண்டும் எந்த ரோலுங்க? நீங்க அந்த அஜித் படத்துல வருவீங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. ஓகே, அது என்னன்னா அது ப்ராப்பரா நம்ம நடிக்கணும் அந்த மாதிரி பண்ணதில்ல. நாங்க ஃபர்ஸ்ட் அந்த வடபழனி ஏரியால இருக்கும் போது மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க வீட்டு பக்கத்துல அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க வந்து நான் எக்ஸாம் லீவ்ல இருக்கும்போது நிறைய குட்டி பசங்க வேணும், ஷூட்டிங்க்கு ஆள் தேவைப்படுது, ஆள் பத்தல வாங்க அப்படின்னு வீட்டுல கேட்டு எல்லாரும் இழுத்துட்டு போனாங்க சும்மா ஃபன்னா. ஓகே. அப்ப நமக்கு தெரியாது இது இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு, அதனால அப்போ ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் கேட்கும் போதெல்லாம் இல்ல நான் படிக்கணும், நான் ஷூட்டிங்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால இது பெருசா எல்லா இடத்துலயும் சொல்லணும் அப்படின்னு எனக்கும் தோணல, யாரும் அதை பத்தி கேட்கவும் இல்லை. இப்போதான் நிறைய பேருக்கு தெரியுது
இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்க பிபில சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாத்துலயும். ரொம்ப கியூட்டா இருந்தீங்க, நீங்க அழகா இருந்தீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே பவி, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஓகேங்க ஓகே. லவ் யூ. லவ் யூ so much. தேங்க்யூ. தேங்க்ஸ் பவி. தேங்க்ஸ் ஜனனி பிரியா. ஓகே. என்னது ஓகே ஐயோ நான் தேங்க்ஸ் பவி டூ, பட் அதை நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். என்னது உங்களுக்கு சிவாவோட ஐடி காட்டுனா நீங்க காட்டுதா? அவரு மேல வந்துட்டாரு. ஓகே எனக்கு காட்டல. ஓகே 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 மேடி பேசிட்டோம் ஷோ. மேடி மேடி வந்திருக்காங்களா? மேடி இருக்காங்க. ஹலோ ஹாய், ஓகேவா நீங்க? ஓகே தாங்க. சொல்லுங்க மேடி. கேக்குது நல்லா கேக்குது. இப்ப எதுவுமே கேட்கலையே. ஹலோ இப்ப கேக்குது. என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். கவலைப்படாதீங்க, நான் பாடிட்டு போயிடுறேன். ஓகே பாடுங்க. சிரிக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, ரெண்டும். ஓகே உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க மேரி. சரி அப்ப நான் பாடட்டுமா? மேரி பெண்ணே நீயும் பெண்ணாய், பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறை சுற்றி, தங்க ஜரிகை நீத நெற்றி, பனிப்பூக்கள் தேர்த்து வைத்தார், அடி உனக்கே என்று வெற்றி, பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது, பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. தேங்க்யூ so much. Love you. Love you tooங்க. Take care மேடி. தேங்க்யூ மேடி. ஓகே நெக்ஸ்ட் சத்யா இருக்காங்க. சத்யா நீங்க இப்ப பேச முடியுதா? கேக்குதா? ஓகே கேக்குது. ஹாய் பவி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சொல்லுங்க. ஓகே, நான் பிக் பாஸ் ஆக்சுவலா நிறைய பார்த்தது இல்ல. உங்களுக்குமே நான் கம்மியா தான் பார்த்திருக்கேன். ஓகே. சில வீடியோ பார்க்கும்போது அதுல ரிலேட் ஆகி தான் நான் உங்களுக்கு ஓட்டே போட்டிருந்தேன். ஓகே. நீங்க சொன்னீங்க இல்லையா, அமைதியா இருக்கவங்க எதுவுமே பண்றது கிடையாது, அவங்க ஹார்ட் ஒர்க் தெரியும்னு சொல்லிட்டு. அது உங்க பிக் பாஸ்ல நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஒர்க் வைஸ் அது ரிலேட் ஆச்சு. நானுமே எல்லாத்துக்கும் ஓகே ஓகே மட்டும் தான் சொல்லுவேன். எதுவும் இல்ல பண்ண முடியாது அப்படிங்கிற வேர்ட்ஸ் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேன். பட் நமக்கான அந்த ப்ரொமோஷன் எதுவுமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து கிடைக்காது இல்லையா? ஃபீல் பண்ணிட்டு ஓகே 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல அப்ப நானே செட் ஆயிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா செட் ஆயிடுவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நானு. அதனால நீங்க அது சொல்லும் போது எனக்கு ரிலேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்து எனக்கு எல்லாமே நான் இந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஷோ. ஏன்னா பிக் பாஸ் அவ்வளவா நான் பார்க்க மாட்டேன். அது கொஞ்சம் எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால அவ்வளவா பெருசா எனக்கு அந்த ஷோ பிடிக்காது. ஏன்னா நம்ம வீட்டுல பார்த்தாலுமே யாராவது பார்ப்பாங்க, அதிகம் பசங்களும் இருக்காங்கன்றதுனால நம்ம அதை பெருசா பார்க்க மாட்டோம் அந்த ஷோஸ். அதனால என்னால வீட்டுல பார்க்கணும்னா செல்ல சின்ன சின்ன கிளிப்ஸ் உங்களுக்கு பார்ப்பேன், இன்ஸ்டா அண்ட் அந்த மாதிரி விஷயத்துல பார்க்கும்போது உங்களது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப என்னோட பாப்பா கூட நான் சம்திங் கத்துக்கணும் சொன்னா உங்ககிட்ட இருந்து சில விஷயத்த கத்துக்க சொல்லுவேன். ஏன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இல்லையா லைஃப்ல? அது கொஞ்சம் உங்ககிட்ட பார்க்கும்போது அது இருக்கு. மீடியால இருந்தாலுமே ரொம்ப அது எப்படி கேரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற இது தெரியுது. எவ்வளவு மாடர்னா இருந்தாலும் அது எப்படி கேரி பண்ணணும்ங்கிறது ஒரு இது இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் நீங்க ஆக்ட் பண்றீங்க இல்லையா? நீங்க
எல்லாரும் சொல்றாங்க நிறைய சூஸ் பண்ணுங்க ப்ராஜெக்ட் சீக்கிரம்ன்ற மாதிரி. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கதையா சூஸ் பண்ணி, ஏன்னா நான் உங்களோட பார்த்தேன் 2 சீரியல் பண்ணிருக்கீங்க. அதுவுமே ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, செகண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல கொஞ்சம் அப்பாவித்தனமா இருந்தாலும் செகண்ட் அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கியா, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. அடுத்ததுமே கண்டிப்பா உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க பிக் பாஸ்லயுமே உங்களோட ஆக்டிங் அந்த விஷயம் வந்துட்டாலே நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க. அதுல கொஞ்சம் கூட மிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த ஒரு வயசானவங்க மாதிரி பண்ணீங்களா ராஜமாதான், அதுல கூட இந்த வைப்பிங்லாம் கூட அந்த தலையில கரெக்டா ப்ராப்பரா பண்ணிருந்தீங்க. ஆமா ஆமா தேங்க்யூ தேங்க்யூ. அதனால அந்த ஆக்டிங் வைஸ் நீங்க பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அது நல்லாவே வருது இல்லையா. அசீன் மாதிரி பண்ணது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே அசீன் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு லைட்டா. எந்த இடத்துலயுமே வந்து டிஃப்ரெண்டா இல்ல ஜனனி தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம ஓகே சீன் மாதிரியே இருக்கு. லைட்டா சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த மூவிக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு எஃபெக்ட் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ. நீங்க ஆக்டிங்க்கு வரணும் உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? ஆக்டிங் சைடு தான் உங்களுக்கு சூஸ் பண்ணனும்ட்டு? இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஆக்டிங் தான் வரணும்னு நினைச்சலாம் வரல. சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு என்னோட பேஷனா மாறிடுச்சு. ஒரு விஷயம் அப்ப நமக்கு பிடிக்குதுன்னா அதுக்கான எஃபர்ட் நிறைய இருக்கணும், அதை பத்தி நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு இது வந்து ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அப்பத்துல இருந்தா எனக்கு நிறைய பிடிக்க ஆரம்பிச்சது. ஓகே, உங்களுக்கு ஆக்டிங் ப்ரொஃபஷனல் யார் இன்ஸ்பைரிங்? ஃபேமிலி தெரியும் உங்களுக்கு, அது அவங்க இன்ஸ்பைரிங் உங்க ஃபேமிலி. நான் ஆக்டிங்ல கேக்குறேன். இன்ஸ்பைரிங் இல்ல இவங்க வந்து நல்லா வந்து ஆக்டிங் வைஸும் நல்லா பண்றாங்க. அந்த இப்போ நீங்களே வந்து கற்பனை பண்ணுவீங்களா? ஏன்னா ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல போய் கற்பனை பண்ணுவாங்க இல்லையா சில பேர்லாம். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க அந்த சில ஆக்டிங்லாம் பார்த்துட்டு இது நம்ம பண்ணணும் இதே மாதிரிதான் அப்படின்ற மாதிரி எதை ஃபீல் பண்ணிருக்கீங்க நீங்க? இல்ல எனக்கு இன்ஸ்பைரிங்ன்றதை விட ஒரு சிலரோட அந்த ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நடிக்கிற விதம், அந்த கேரக்டர் அவங்க போர்ட்ரே பண்றது எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு நித்யா மேனன் அவங்க, பார்வதி, அப்புறம் இந்த ஜோக்கர் படத்துல ஒருத்தர் நடிச்சிருப்பாருல்ல, சோமு சுந்தரம் அவரு, ஒரு சில பர்டிகுலரா ஹீரோ ஹீரோயின்ஸ் இல்லாம வேற கேரக்டர்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப இன்டென்ஸா நடிப்பாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாத்தையும் மாத்திப்பாங்க. ஸோ வாய்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அது பார்க்க. அந்த மாதிரி நிறைய பார்த்து ஓ இது நல்லா இருக்குல்ல அது நல்லா இருக்குல்ல அப்படி நான் நிறைய ரசிச்சிருக்கேன். தனுஷ் சார், அப்புறம் கமல்ஹாசன் சார், இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணுவாங்க நமக்கே தெரியும். ஆனா அதுக்கு அப்புறமேட்டு இருக்கவங்க வந்து ஒரு எஃபர்ட் எடுப்பாங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. அதை பார்த்துதான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஓகே, நீங்களும் நல்லா ப்ராப்பரா சூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி உங்க ஆக்டிங் ஸ்கில்ல ப்ராப்பரா இது பண்ணுங்க. எனக்கு வந்து மனோரமா ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங் வைஸ். ஓகே, அந்த மாதிரி நீங்க அவங்க நடிக்கிற மாதிரி இப்படிதான் நடிப்பேன் இல்லாம நீங்க நடிக்கிறத எல்லாரும் பேசுற மாதிரி அப்படி சூஸ் பண்ணி நடிங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சத்யா.